இந்த கலைஞர்கள், கவிஞர்கள் இவங்க எல்லாரும் எல்லா காலத்திலயும் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரியான படைப்புகளை அவங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அதுல ஒரு சில படைப்பாளிகள், ஒரு சில கலைஞர்கள், கவிஞர்கள் காலம் கடந்தும் அவங்களுடைய காலம் கடந்தும் நிலைச்சு நிற்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய படைப்புகள், அந்த காலத்தை வென்ற அந்த படைப்புகள். அந்த படைப்புகள் காலத்தை வென்றதுன்னா அந்த பொக்கிஷங்கள் அப்படின்னு சொன்னா அந்த படைப்புகளை கொடுத்த அந்த படைப்பாளி, அந்த கவிஞர் எவ்வளவு பெரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் பதிவுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவியரசர் கண்ணதாசன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தினுடைய ஆழத்தை நம்மளால அளக்க முடியாது. ஆனா அந்த சமுத்திரத்துல கொஞ்சம் நீந்தி விளையாடலாம். கடல் நீர் மாதிரி துவர்க்கக்கூடியது இல்லை இந்த சமுத்திரத்தினுடைய நீர். மிக மிக இனிப்பானது அப்படின்னு நம்ம சில துளிகளை பருகி உணர்ந்து சுவைக்கிற மாதிரியான ஒரு பகுதி தான் இந்த கலை பொக்கிஷம் கண்ணதாசன்கிற பகுதி. இதுல அது அவருடைய படைப்புகளை லேசாக சுவைத்து பார்க்க போகிறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். ஏன் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு ராஜாவா நான் வாழுறேன் அப்படின்னு தனுஷ் சார் பாடுற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். நமக்கு நாமளே ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லார் மனசுலயும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் கண்ணதாசன். அதை அவருடைய பல படைப்புகளையும் பல பாடல்களையும் சொல்லியிருக்கார். பட் இருந்தாலும் இந்த தனக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை அமைச்சு அதுல அவர் வாழ்ந்தார்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த வாழ்க்கையை விவரிக்கக்கூடிய ஒரு கதையாக எனது ராஜாங்கம் அப்படின்னு ஒரு கவிதையை எழுதியிருக்கார். அந்த கவிதையை தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். ஆமாம், நாம ஒரு அரசினை அமைத்தோம். நாமே தலைவர், நாமே தளபதி, நாமதன் குடிமகன், நாமே அனைத்தும், வரி கேட்போனும் வரி கொடுப்போனும் நாமே ஆதலால் நமக்கேது கவலை. ஒரு ராஜாங்கத்தை அமைச்சு அதுல நானே ராஜா, நானே தளபதி, நானே குடிமகன், வரி கேட்கிறவனும் நான் தான், வரி கொடுக்கிறவனும் நான் தான். அதாவது இன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை, கேள்வி கேட்கிறவனும் நானே, பதில் சொல்பவனும் நானே, எல்லாமும் நானேவாக இருக்கும்போது அந்த உலகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு உலகம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கிறார் இந்த வரிகள்ல. அல்லும் பகலும் அழகிய பெண்கள், சொல்லும் கதையே சுவைமிகும் அரசியல், பக்தி வனத்தில் பறந்தும் திரிவோம், பருவகானத்தின் பசுமையும் காண்போம், கோப்பை மதுவிற் குதித்து நீராடுவோம், கோவை இதழில் கொடுப்போம் வாங்குவோம். இந்த நமக்கு நாமே ராஜாவாக இருக்கிறது ரைட், ஓகே. பட் அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த வரிகள்ல சொல்லியிருக்காரு. அதாவது காலையிலேயும் சாயங்காலமும் அழகழகான பெண்கள், இந்த ராஜ வாழ்க்கை அப்படி ராஜபோகம் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது நாம என்ன சொல்றோமோ அதுதான் சுவைமிகு அரசியல். அதுக்கப்புறம் பக்தி வனத்தில் பறந்து திரிவோம், அது பக்தியோட சும்மா பறந்து சுத்திக்கிட்டும் இருப்போம். அதே சமயத்துல பருவராகத்தின் பசுமையும் காண்போம், பருவராகத்தையும் நாம பாடுவோம் அப்படின்னு சொல்றாரு. கோப்பை மதுவில் குதித்து நீராடுவோம், கோவை இதழில் கொடுப்போம் வாங்குவோம். அதாவது இந்த மதுவுல குதிச்சும் விளையாடுவோம். அந்த காதல் ரசத்தை எவ்வளவு அழகாக அந்த ஒரு கோவை இதழில் கொடுப்போம் வாங்குவோம், அதை கொடுக்கல் வாங்கல், அந்த காதல் கொடுக்கல் வாங்கல எவ்வளவு அழகாக சிலேடையாக ரொம்ப ரசிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வெள்ளை காகிதம் விரித்து கிடக்க புள்ளி பேனா புரண்டதை நிரப்ப, உள்ளங்களை யாம் ஒத்தி எடுப்போம், தெல்லிய நீரில் சில மணி நேரம் உட்கார்ந்திருந்து உலகினை அளப்போம், இறங்கி வீழருவி இன்னிசை கேட்டு உறங்கி வீழ்ந்ததிலே உள்ளம் உருகுவோம். அது இந்த உலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய உலகம், நம்ம கேள்வி கேட்கறது யாருமே இல்லை அப்படிங்கிறது. இந்த மாதிரியான வெள்ளை பேப்பர்ல நம்ம மனசையே ஒத்தி எடுக்கிற மாதிரி நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டலாம். இந்த வெள்ளை பேப்பர் மாதிரியான இது உலகத்துல இந்த வாழ்க்கையில நம்ம மனசுல தோன்றதெல்லாம் கொட்டலாம். அந்த வாழ்க்கை எப்படி வாழலாம்னா தெல்லிய நீர்ல நம்ம நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆத்திலையும் ஒரு இதுலயே போய் உட்கார்ந்து அந்த கழுத்தளவு தண்ணீர்ல முங்கிக்கிட்டு அந்த அருவி விழுகக்கூடிய அந்த சத்தத்தை ரசிச்சுக்கிட்டே அந்த சத்தத்திலேயே தூங்கி அப்படி ஒரு அமைதியான ஒரு இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கை. இந்த வரிகளை படிக்கும் போதே அந்த வார்த்தையை அந்த கற்பனை நம்ம மனசுக்குள்ள எழும்போது அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ரசனை மிகுந்த ஒரு கவிஞனுடைய வரிகள் தான் இது.
சலசல தென்னை சத்தம் கேட்போம், சமைப்போம் அதிலே சக்தியின் தத்துவம். நாளைய உலகை நாளை அளப்போம், இன்று நாம் பெறுவதின்றே முடிப்போம். உன்னீர் பெருகி ஓர்ப்புடன் வீழும், கண்ணீர் நமது கணக்கினில் இல்லை. அதாவது இந்த சலக்கிற அந்த தென்னை மரத்தினுடைய சத்தத்துல நாம சக்தியின் தத்துவம் சக்தியின் தத்துவம் சமைப்போம் அப்படின்னு. அதாவது இந்த தென்னை மர சத்தங்களை கேட்டுக்கிட்டே அந்த காத்தடிக்கிறதுல அது ஆனந்தமாக நாம உழைப்போம். இன்னைக்கு நாம என்ன கிடைக்குதோ இன்னையோட கடமையை இன்னைக்கே முடிப்போம். இன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ இன்னைக்கு அனுபவிப்போம். நாளைய பொழுத நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்குங்கிற பேச்சு வேண்டாம், அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. நம்ம வேர்வை சிந்தி உழைப்போம். உன்னீர் பெருகி ஓர்ப்புடன் வீழும். அத நம்ம வேர்வை சிந்தி உழைக்கலாம், ஆனா கஷ்டங்களை நினைச்சு கவலைப்படக்கூடாது. கண்ணீர் நமக்கு இல்லை. இந்த கஷ்டங்களை நினைச்சு கவலைப்படக்கூடிய கண்ணீர்ங்கிறதே நம்ம வாழ்க்கையில இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ரொம்ப கற்பனையில ஏங்கி எழுதியிருக்கக்கூடிய வரிகள் தான் இந்த வரிகள். அப்பன் அன்னை காதல் அவஸ்தையில் இப்புவி வந்தோம், எவரிடம் கேட்டோம். கற்பத்திருந்த காலம் வரைக்கும் நம்மை நாமே நடத்தியதில்லை. அங்கம் வளர்ந்து அனைத்தும் அறிந்த பின் சிங்கம் ஊர்கையில் சிறைப்படவில்லை. அதாவது அம்மா அப்பாங்கிற ஒரு இதுல காதல் விளையாட்டுல தான் நம்ம யாரை கேட்டு நம்ம இந்த பிறவி எடுத்தோம். இந்த பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கையில இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கர்ப்பத்துல இருந்த வரைக்கும் நம்ம யாருடைய பேச்சை கேட்டு நடந்தோம், நம்மளை நாமளே நடத்திக்கிட்டது இல்லை. அதுவே நம்ம வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிங்கம் மாதிரி இருந்த அந்த சிங்கம் யாரோ ஒருத்தருடைய கையில அகப்பட்டது இல்லை. சிங்கம் ஊர்கையில் சிறைப்படவில்லை. யாருடைய ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிலையும் நாம இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும். நம்ம பிறப்பு நம்ம தேர்ந்தெடுத்தது இல்லை. கர்ப்பத்துல இருக்கிறப்பையும் நம்ம யாருடைய இதுலயும் யாருடைய வழிகாட்டுதலையும் நம்ம இருந்ததில்லை. வளர்ந்ததுக்கு அப்புறமும் நாம் அப்படி இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது, எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத அனுபவிச்சு எழுதியிருக்காரு அந்த வரிகள்ல. ஆதவன் மறைக அழகிய வெண்ணிலா வானில் வருக, வளமார் தென்றல் கானம் பாடுக, கன்னி பெண்ணெல்லாம் மடியை விரித்து இம்மன்னனை அழைக்க, நமது ராஜாங்கம் நமக்கே சொந்தம், ஆண்டவன் நம்மை அங்குவா வென்றால் அவனை நாம் நீ இங்குவா வென்போம். பக்தன் அழைத்தார் பரம்பொருள் வருவான், பாவலன் அழைத்தார் காவலன் வருவான். ஆகா உலகம் அற்புத உலகம், துன்பம் ஓடுக தொல்லை விலகுக, எமது ராஜாங்கத்தில் இன்பம் நிலவுக. அதாவது இந்த பகல் பொழுது ஃபுல்லா கடினமா உழைச்சாச்சு, இன்னைக்கு நாளைக்கு பொழுது நாளைக்கு பார்ப்போம் உழைச்சாச்சு. இப்போ நைட் அந்த சூரியன் மறைஞ்சு அந்த நிலவு வரட்டும், அந்த நிலவு வரும்போது வளமான தென்றல் வீசட்டும். அந்த தென்றல் வீசக்கூடிய நேரத்துல அழகான இளம் பெண்கள் மடியை விரிச்சு மன்னனே என்கிட்ட வா அப்படின்னு அந்த அழகான பெண்கள் நம்மளை அழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில நாம தான் ராஜா அப்படின்றப்போ அந்த கடவுள் நம்மளை இங்க வான்னு கூப்பிட்டான், நீங்க வா, நாம் அவனை கூப்பிடுற இடத்துல இருக்கணும். என்னடா கடவுளை இப்படி சொல்றானே அப்படிங்கறத இல்லைங்க. ஒரு உண்மையான ஒரு பக்தனாக உண்மையான அன்போட நம்மளுடைய மனசாட்சிக்கு துரோகம் செய்யாத ஒரு மனிதனாக இருந்தால் அந்த கடவுளும் நாம அழைச்சா வருவான் அப்படிங்கிறது தான் பக்தன் அழைத்தார் பரம்பொருள் வருவான் அப்படின்னு சொல்றது. இந்த பாவலன் அழைத்தால் காவலன் வருவான் அப்படிங்கிறது நாடாளும் அரசனே கூட அந்த கவிஞர்கிட்ட அந்த கவிஞர்கிட்ட ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி தான் இந்த வரியை சொல்லியிருக்காரு. என்னுடைய ராஜாங்கத்துல தொல்லையும் கிடையாது, துன்பமும் கிடையாது, இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையினுடைய ஒரு முழுமையான ஒரு பொருள். இந்த கவிதையை கண்ணதாசன் அவர்கள் எழுதுனது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லைங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்திருக்காரு. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் எதற்கும் கலங்காம அதை எதிர்த்து நின்று ஜெயிச்சு வந்திருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியம், எதற்காகவும் தன்னை அவர் மாற்றி கொண்டதில்லை. அதே சமயம் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக அவர் எந்த காரியத்தையும் செய்ததில்லை. ஒரு விஷயம் அவர் செஞ்சது அவர் தப்புன்னு தோணுச்சுன்னாலும் தெரிஞ்சாலும் அந்த தப்பை நான் செஞ்சேன்னு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில சரியாக தெரிந்தது. அதற்கப்புறம் அது ஒரு தவறாக இருந்தாலும் அதற்கு அதை மாத்திக்கிட்டு அதற்கு எதிரான ஒரு பாதையில போக வேண்டியிருந்தாலும் அதையும் செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு திறந்த புத்தகமாக வாழ்ந்தவர் தான் கண்ணதாசன். அந்த கண்ணதாசனுடைய படைப்புகள் அவருடைய வாழ்க்கைய அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சொல்ற மாதிரி எத்தனையோ படைப்புகள். பலந்த படைப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த
கவி உலகத்தின் அரசன் கண்ணதாசன், காவியத்தாயின் இளைய மகன் மட்டுமில்ல, கவிஞர்களுக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய உலகத்திற்கு அவரே அரசன் மட்டுமில்ல, கவியுலகத்துக்குமே அவர்தான் அரசன் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு கவிதை தான் இந்த கவிதை. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.